Hi my dear family members, welcome back, and this is a new year video and wish you a great happy new year for everybody. So 2025 நம்ம lot of things were happened. Again 2026ல என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நியூ இயர் ஸ்பெஷல் போனஸ் ஃபார் அவர் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்னன்றது ஒரு ட்ரெய்லரை பாருங்கள். 3, 2, 1. Congratulations! Dream Folks. Well, Dream Folks. Dream Folks. Let's talk about the primary markets now. Travel Food Services, 2,000 crore rupee IPO opens the subscription today. Of Dream Folks, it's had a dream debut today. The stock is still holding up with a gain of close to about 45%. Well, Dream Folks is a dominant player and India's largest airport service aggregator platform. The company intends to raise up to 562 crores. So yes, our business, we focus on travel, QSR and lounges as a business. In aviation, we built the business over 16 years. And we are today looking forward to accessing the public markets. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ட்ரீம் ஃபோக்ஸ். 2026ல் எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த கம்பெனி நேம் வந்து இட்ஸ் அ ட்ரீம் ஃபோக்ஸ். ஸோ இந்த ட்ரீம் ஃபோக்ஸ் என்ன மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அண்ட் இதோட வேல்யூஸ் என்ன எல்லாமே நம்ம டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ட்ரீம் ஃபோக்ஸோட வெப்சைட் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன ப்ராடக்ட்னா, இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா நம்ம வந்து அந்த லவுஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த ப்ரொவைட் பண்ணுறவங்க இவங்க தான். ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட்டு dreamfolks.in. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இதை பற்றி படிச்சுக்கலாம். ஸோ ட்ரீம் ஃபோக்ஸ்க்கு நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ராவல், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறையா இவங்க வந்து 100+ கண்ட்ரீஸில் வச்சுருக்காங்க. 500 சிட்டிஸில் இவ்வளோ மில்லியன் கஸ்டமர் சர்வ் பண்ணிக்கிறத போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி அத்தாரிட்டிஸ், ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குற ஒரு பெனிஃபிட் கொடுக்குற ஒரு கம்பெனி தான் அவங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரீம் ஃபோக்ஸோட ஃபண்டமெண்டல் மட்டும் செக் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு லிட்டரலி ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் அப்படின்ற போது இதோட வாலிட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். PE ரேஷியோ வந்து 9, புக் வேல்யூ 62 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட மெயின் பார்ட் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரிட்டர்ன்ஸ் ப்ரைஸை கொடுத்துருக்காது. இவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா GMR ஏர்போர்ட், அவங்க அந்த மாதிரி தான். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு தான் வந்திருக்கு. எக்ஸ்பென்சஸும் வந்து அவங்களுக்கு ஓரளவு கம்மியாகிட்டு தான் வருது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அதுவும் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், இது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேருமே வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2019 அப் டு 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 65 CR அவரேஜாக நிற்கிது. லாஸ்ட்டு 5 இயர்ஸை வந்து தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கம்பவுண்ட் க்ரோத் பேர் சைடில். அண்ட் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது FII ஆக்டிவிட்டீஸ். ப்ரமோட்டர்கள் 67% இருக்குது, கொஞ்சம் கம்மியாகிடுச்சு 67லேருந்து. அண்ட் FI வந்து உங்களுக்கு 11லேருந்து ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டாங்க. DI வந்து 8%ல் இருந்தது, ஆல்மோஸ்ட் 0 கொண்டு வந்துருக்காங்க செப்டம்பரில். இன்னும் அப்டேட் வரல நமக்கு. 3% வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் பப்ளிக்கிட்ட வந்து 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 30%லேருந்து. ஸோ ஃபண்டமெண்டலி உங்களுக்கு வந்து இது ஒரு மைல்டான ஒரு நான் சொல்ல ஒரு நெகட்டிவான ஒரு இதில் தான் இருக்குது ஃபண்டமெண்டலி. பட் ப்ராபப்ளி ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு சொல்லாத விஷயம் என்ன, வாட் யூ திங்க் கேனாட் ஹேப்பன், வாட் யூ கேனாட் திங்க் கேன் ஹேப்பன். அந்த ஃபார்மில் அப்படி தான் இதை நம்ம ஆக்சுவலாக சூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் ட்ரீம் ஃபோக்ஸோட டெக்னிக்கல் சார்ட். ஸோ இந்த டெக்னிக்கல் சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹியூஜான ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இது. நியர்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் ஆல் டைம் ஹை விச் இஸ் அரவுண்ட் 850ல் இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய ஃபால், சரியான ஃபால் இந்த ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட ஓப்பன் ப்ரைஸில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபால். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன நம்ம பார்க்கணுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் ஃபார்மேஷன் தான் அதில் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் ஃபார்மேஷன் அப்படின்றான். அந்த சேனலில் தான் இருக்குது இப்போ.
ஸோ இந்த சேனலோட எண்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு சின்ன ஒரு பூம் கொடுத்துட்டு அந்த பூமுக்குள்ளே நிற்கிது இப்போ 108 ருபீஸில். ஸோ இது இப்போது இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னா மைட் பி தே மே ஹாவ் அ சான்ஸ். என்னென்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து இதில் இருக்குது. மேபி 3 months from now, 6 months from now, மேபி 8 months from now ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடம் 161 இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்த கட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெவியாக மூவ் இருக்கும். பட் நம்ம இந்த ப்ரைஸ்லேருந்து இங்கே கால்குலேட் பண்ணாலே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% இயர்லியாகவே நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துலேருந்து. அண்ட் ஓவராலாக இது ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டண்ட்டில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ப்ரைஸ்க்கே போகும். விச் மீன்ஸ் ஹியர் ஓப்பன் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது 500 சம்திங் இருக்குல்ல. அந்த 500 ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனால் வந்து ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு கம்பெனியாக இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லோ 360 கட் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து வந்து உங்களுக்கு 210 இந்த ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ 210ஐயுமே கட் பண்ணிவிட்டு தென் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 122 கட் பண்ணியிருக்கு. 122 கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டைம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ 125 கீழே இருக்குன்றனால வித் குட் பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி என்டர் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலி வைஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியாக ஸ்மால் கேப்லேருந்து ஒரு மிட் கேப்பாக மாறுறதுக்கான பொட்டென்ஷியல் கூட இருக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இது ஓவராலாக இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரியான டவுன் ட்ரெண்டு தான் அதெல்லாம் தைரியமாகவே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தாலே பயம் வந்துடும் சில பேர்த்துக்கு. ஏன்னா எங்கேயுமே இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இடமே கிடையாது. இந்த இடத்துலையும் நிற்கலை, அண்ட் தென் இந்த இடத்துலையும் நிற்கலை, அண்ட் தென் இந்த இடத்துலையும் அவங்க நிற்கலை. ஸோ இந்த 3 இடத்துலையுமே அவங்க நிற்காமல் விழுந்துருக்காங்க டெக்னிக்கலி. ஸோ ப்ராபப்ளி நம்ம வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் அப்புறம் தான் இதை நம்ம ஸ்ட்ராங்கானு சொல்ல முடியும். பட் நம்ம வந்து இப்போது இந்த ப்ரைஸ்க்கு இந்த கம்பெனி இப்போதைக்கு ஒர்த்து அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இந்த 125 கட் பண்ணி வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும் 130. அதுக்கப்புறம் இது வந்து 150 கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இது இந்த ரெசிஸ்டண்ட்டை 200 கட் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் கட் பண்ணும்போது இந்த இடம் 300 கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேஜர் ரெசிஸ்டன்ட் 360. ஸோ ப்ராபப்ளி நமக்கு வந்து இந்த ஒரு பெரிய ராலி இப்படியே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ப்ராபப்ளி நமக்கு ஒரு டெக்னிக்கலி இட்ஸ் பை ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி தான் காட்டுது. பட் ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ வீக் கம்பெனி. ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு யூ கேன் அனலைசிஸ் மோர் அபவுட் திஸ் கம்பெனி அண்ட் எனி அதர் கம்பெனி. ஐம் நாட் அ SEBI registered person. ஸோ அதனால் யூ ஃபைண்ட் த ரைட் பீப்புள் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ.